ஹலோ ஆல், இந்த வீடியோவில் ரெட் டயோட் வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து ரெட் டயோடுக்கான நோட்ஸ் வந்து யூனிட் 2ல் போனீங்கன்னா கேட் 2ல் வந்து ஒரு பிபிடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பிபிடியில் வந்து பேஜ் நம்பர் 23லேருந்து 25லேருந்து 31 இந்த பேஜுக்குள்ளார ஒரு 6 பேஜ் தான் இருக்கும். அது 6 ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். 6 ஸ்லைட்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் படிச்சிங்கனாலே நியர்லி அரௌண்ட் 9 to 10 மார்க்ஸே 9 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ ஃபுல்லாக நோட்ஸில் இருக்கிறத படித்து நிறைய எழுத வேணாம், ஜஸ்ட்டு அதில் இருக்கிறத படிச்சிங்கனாலே போதும், 9 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இப்போ ரெட் டயோட் பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு டயோடு. இந்த டயோடு வந்து ஒரு அவலான்ச்சி டிரான்சிட் டைம் டயோடு. அப்படின்னா அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் இந்த டயோடில் நடக்கும். அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷனா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானும் ஹோல்ஸும் பேராக எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ மல்டிப்ளை ஆகுது, எலக்ட்ரான்ஸ் மேலே ஹோல்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஆகுது அப்படின்றது தான் நான் வந்து இந்த பேர் ப்ரொடக்ஷன் தான் அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவேன். அந்த அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் நடக்கிற டிவைசஸை வந்து அவலான்ச் டிரான்சிட் டைப் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதில் ஒன்று வந்து ரெட் டயோட நம்ம 4 கேட்டகரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனாக ஃபிசிக்கலி அது எப்படி இருக்கும் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன். அந்த அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அது 2 டைப் ஆஃப் கரண்ட்ஸ் இருக்கும். அந்த கேரியர் கரண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கரண்ட் அது ஒன்று. அப்புறம் ஃபைனலாக அவுட்புட் பவர் அண்ட் எஃபிஷியன்சி. இந்த 3மே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 4மே ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து நியர்லி அரௌண்ட் 3.5 பேஜஸில் வந்து சும்மா நோட்ஸ் நடத்தும் போது ஜஸ்ட் நோட்ஸில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் ரெட் டயோட்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெட் டயோட் அப்படின்றது ரெட் டயோட் இஸ் N+PIRV P+. அதாவது ரெட் டயோட் அப்படின்றது ஒரு 4 ஜங்ஷன் டயோட்ஸ். 4 ஜங்ஷன் இல்லை, 4 டெர்மினல் டயோடு N+PA IRV. 4 டெர்மினல் டயோடு இல்லை, அது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா 4 காம்பனண்ட் இருக்கக்கூடிய டயோடு. 3 ஜங்ஷன் இருக்குது. இங்கே ஒரு ஜங்ஷன், இங்கே ஒரு ஜங்ஷன், இங்கே ஒரு ஜங்ஷன். என்னென்ன இருக்குது? N+PA IRV இன்ட்ரின்சிக் ஆர் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது P+. இந்த N அப்படின்றது N+ டைப் செமிகண்டக்டர், இது P+ டைப் செமிகண்டக்டர். இந்த ப்ளஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல நிறைய டோப்பிங் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். டோப்பிங்னா அந்த இடத்துல வந்து இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குது. இந்த 2 இடத்துல இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ் இம்ப்யூரிட்டி, பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிறது P அப்படின்ற ஒரு ரீஜன், இந்த இடத்துல இருக்கக்கூடியது I, இந்த இடத்துல இருக்கக்கூடியது ட்ரிஃப்ட் ரீஜன். இந்த ட்ரிஃப்ட் ரீஜனுடைய லென்த் என்ன அப்படின்னா L அப்படின்ற லென்த்து. இந்த லிஃப்ட் இந்த இடத்துல தான் எனக்கு இந்த பேர் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடியது அப்படியே இங்கேருந்து இங்கே ட்ரிஃப்ட் ஆகி போகும் த்ரூ திஸ் லென்த் L. அப்போ இந்த Lன்ற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. ஆப்டிடியூட்ஸ்லாம் பார்ப்போம்ல, இப்போது ஜஸ்ட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸுன்றது L. இதனுடைய டைமை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிற டைமை வந்து நான் டவ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவேன். இதனோட டிஸ்டன்ஸ் இங்கே என்ன L, டைம் நான் என்னன்னு சொல்கிறேன் டவ் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த வெலாசிட்டிக்கு பேர் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இது ஸ்பீடுனால வெலாசிட்டினாலும் ஒன்று தானே, ஜஸ்ட் ஸ்கேலார் வெக்டர் குவான்டிட்டி தான். இது ட்ரிஃப்ட் பண்ணுற வெலாசிட்டி தான். ஸ்பீடை வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு டிரான்ஸ்மிட் டைம் மட்டும் வேணும்னா, அதாவது இது மட்டும் எனக்கு வேணும்னா எப்படி எழுதலாம்? L/VD அப்படின்னு எழுதலாமா? டிஸ்டன்ஸ் பை டைம். இது Lன்றது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுன்றது VD, அதாவது வெலாசிட்டி தான் எனக்கு இங்கே ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன L, டைம் என்ன, நான் டிரான்சிட் டைம், இதுதான் டிரான்சிட் டைம்னு ஒரு இதை எடுத்து எழுதுவேன், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எனக்கு டவ் மட்டும் வேணும். ஸோ L/VD. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு 4 ரீஜன் இருக்குது. என்னென்ன ரீஜன் அப்படின்னா ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். இங்கே இது ஒரு ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன், இது ஒரு ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். இது 2 ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜியன். அப்புறம் இது இன்ட்ரின்சிக் ஆர் ட்ரிஃப்ட் ரீஜியன். இது வந்து இந்த இடத்துல தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவலான்ச் ரீஜன். இந்த P ஜங்ஷனில் தான் எனக்கு அவலான்ச் ரீஜன். இது அவலான்ச் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹை ஃபீல்டு ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். 4 ரீஜன் என்னென்னு சொல்கிறேன். இந்த ரீஜன், அதாவது இந்த ரீஜனும் நான் என்ன சொல்கிறேன், ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த P வந்து நான் அவலான்ச் ரீஜன் சொல்கிறேன். இது ட்ரிஃப்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறேன். இது இன்ஆக்டிவ் ரீஜன். இந்த இது ஒரு இன்ஆக்டிவ் ரீஜன், இது ஒரு இன்ஆக்டிவ் ரீஜன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு கான்செப்ட் பாருங்களேன். இதை நான் நெகட்டிவ் பயாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து என்னன்றது நெகட்டிவ், அதில் நான் பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இது Pன்றது பாசிட்டிவ், அதில் நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். அப்போ ட்ரிஃப்ட். அப்போ நான் ஒரு சிலிக்கான் ரெட் டயோட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெட் டயோடில் வந்து நான் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். அதுதான் என்னுடைய கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இதில் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கே வந்து எனக்கு இப்போ நான் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்குறேன். 1 செகண்ட். N+ அப்படின்றதுனால நிறைய ஃபீல்டு இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் தான் ஃபீல்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன,
என்னன்னா நெகட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். இங்கே ப்ளஸ் இருக்கனால நிறைய சார்ஜஸ் இருக்குது, 3 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு நான் சும்மா நம்பர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். பீன்றதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன, மைனஸ். அதுதான். அதே மாதிரி இங்கேயும் பி ப்ளஸ் இருக்குது, தேர்ஃபோர் ஆப்போசிட் சார்ஜஸ் மைனஸ். இந்த ப்ளஸ் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜஸ் இருக்குன்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இது ஒரு இன்ஆக்டிவ் ரீஜன், இது இன்ஆக்டிவ் ரீஜன்றதுனால அந்த இடத்துல ஃபீல்டு இருக்காது. ட்ரிஃப்ட் ரீஜன் எனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும். எனக்கு அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் ரீஜனில் அப்படியே ஸ்டெடியாக போயிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ இறங்கிடும். அவ்வளோதான். இப்போ நான் அடுத்தது டோப்பிங் ப்ரொஃபைல் தான் பார்க்க போகிறேன். டோப்பிங் இந்த இடத்துல ஹை டோப்பிங் இருக்கும், இந்த இடத்துல ஹை டோப்பிங் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் ஹை டோப்பிங் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இதை விட அதை கம்பேரிட்டிவ்லி லோ டோப்பிங், அதை விட இதுக்கு லோ டோப்பிங். அவ்வளோதான். அந்த இடத்துல டோப்பிங்கே நியர்லி இருக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரிஃப்ட் ரீஜன் அது இன்ட்ரின்சிக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா டோப்பிங் இல்லாத செமிகண்டக்டர் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் தான். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஹை டோப்பிங், தர்ஃபோர் ஹை டோப்பிங் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஹை டோப்பிங் நான் போட்டிருக்கேன். அதை விட எனக்கு நெக்ஸ்ட் வந்து டோப்பிங் கொஞ்சம் கம்மியாகும். அதை விட எனக்கு ஃபைனலாக டோப்பிங் கம்மியாகும். என்ன வேல்யூஸ் இருக்குன்றது தான் நீங்கள் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் வந்து டேரெக்டாக என் நோட்ஸில் சும்மா வந்து ஹின்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ரெட் டயோட் அப்படின்றது N+P IRV ஆர் P+ டயோட் தான் எழுதியிருக்கேன். இட் இஸ் an N+P I P+ ஸ்ட்ரக்சர் வேர் ப்ளஸ் இண்டிகேட்ஸ் வெரி ஹை டோப்பிங் அப்படின்றது. அப்புறம் இதில் ஒரு மெயினாக 2 ரீஜன்ஸ் இருக்குது. என்னென்ன ரீஜன் அப்படின்னு கேட்டால், இது அவலான்ச்சி ரீஜன் அப்படின்ற ஒரு ரீஜனும் ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் அப்படின்ற அவலான்ச்சி ரீஜனும் அப்படின்ற ஒரு ரீஜன், அல்லது இந்த ட்ரிஃப்ட் ரீஜன். ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 ரீஜன் எடுத்துக்கிறேன். அவலான்ச்சி ரீஜனில் வந்து அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ட்ரிஃப்ட் ரீஜனில் வந்து ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இது வழியாக எனக்கு ட்ரிஃப்ட் ஆகி போகும். அதுதான் இந்த 2 ரீஜன்ஸ் எழுதிட்டேன். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய இன்னொரு ரீஜன் என்ன, ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் இருக்கா. அந்த ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் எடுத்து எழுதலாமா? ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் எங்கெங்கே இருக்கும், N+Pலையும் இது ஒரு ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் இந்த ஜங்ஷனும். அதே மாதிரி IRV-P+, இது ஒரு ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். கரெக்டாக அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். அடுத்தது நான் ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்துருக்கேன் அந்த கேவிட்டியை. கரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், ரெட் டயோட எடுத்து ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்து ஒரு கேவிட்டியில் நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். உங்களோட மைக்ரோவேவ் லேபில் ரெட் டயோட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். டயோடு மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பிரெட் போர்டில் கொடுத்துருக்க மாட்டீங்க. அது ஒரு கேவிட்டிலேயே பேஸ்ட் பண்ணிட்டு அதை டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருவாங்க. அந்த கேவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ்னு ஒன்று இருக்கும். கேவிட்டியோட இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும்னா இண்டக்டிவ் இம்பிடன்ஸாக இருக்கும். அப்போது நம்ம ரெட் டயோடு நம்ம வைக்கிறோமா இல்லை, ரெட் டயோடுக்கோட இம்பிடன்ஸ் வந்து கெப்பாசிட்டிவ் இம்பிடன்ஸாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டிவ் இம்பிடன்ஸும் இந்த இண்டக்டிவ் இம்பிடன்ஸும் சேர்ந்து உனக்கு ரெசனன்ஸ் சர்க்யூட்டை ஃபார்மேட் ஆகும். ரெசனன்ஸ் சர்க்யூட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெசனன்ஸ்னா என்ன அப்படின்னா, லைக் இப்போ நம்ம ஒரு பெண்டுலம் சுற்றிக்கிட்டே இருக்கா இல்லையா, நேச்சுரல் நம்ம பெண்டுலம் ஸ்டார்டிங்கில் ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்தனால தான் சுத்தம். போக போக என்ன ஆகிடும், அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு அட்ஜஸ்ட் ஆகி அது அப்படியே கண்டினியூஸாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறுத்தாமல். இந்த மாதிரி கான்செப்டை தான் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ரெட் டயோடில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் கெப்பாசிட்டிவ் இம்பிடன்ஸ். அதே மாதிரி எனக்கு அதனை கேவிட்டியில் பிளேஸ் பண்ண அந்த கேவிட்டியோட இம்பிடன்ஸ் வந்து எனக்கு இண்டக்டிவ் இம்பிடன்ஸ். ரெண்டுமே இம்பிடன்ஸ் சேர்ந்தனால ரெசனன்ஸ் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இது எனக்கு ரெட் டயோட் அப்படின்றது ஒரு ஆக்சிலேட்டர், மைக்ரோவேவ் ஆக்சிலேட்டர் தான், ஆசிலேட்டர் தான். ஸோ அப்போ அந்த ரெட் டயோட் ஆசிலேட்டர் எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், போன கேட் படித்தவங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கும். அப்போ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அந்த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜனில் இருந்து பவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஆக்சிலேஷன் நடக்கும். அதுதான் ப்ரொடியூஸ் நெகட்டிவ் ஏசி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து எனக்கு பவர் கிடைக்கும். பவர்ஸ் ஃப்ரம் டிசி பயாஸ். அந்த டிசி பயாஸ்னால் இந்த பயாசிங் பேர் தான் டிசி பயாஸ். இந்த டிசி பயாஸ்லேருந்து எனக்கு பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு என்ன நடக்கும், அதுலேருந்து ஆக்சிலேஷன் நடக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன். அதாவது நான் ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிச்சிட்டேன், ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சிட்டேன். செகண்ட் அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் பேர் ப்ரொடக்ஷன். அவ்வளோதான். எப்போ அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்குது, எப்போனா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பிரேக் டவுன் வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கணும். ஒரு டயோடுக்கு இப்போ எப்படி நம்ம ஃபெட்டெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஃபெட்டு அதே மாதிரி பிஜேடியெலாம் சொல்கிறோம். பிஜேடியில் சிலிக்கான் டைப் பிஜேடிக்கு எப்படி 0.7 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த 0.7ன்றது பிரேக் டவுன் வோல்டேஜ். கரெக்டாக அதே மாதிரி ரெட் டயோடுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும். அந்த பிரேக் டவுன் வோல்டேஜை விட நம்ம கொடுக்கக்கூடிய ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்படி இந்த அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃபீல்ட் ரீஜன். அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடந்துச்சு. எப்போ அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் which will be greater than பிரேக் டவுன் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா அவலான்ச்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்போ நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய N+P எனக்கு என்ன ஆகும், ஹை ஃபீல்டு ரீஜன் வந்து எப்பயுமே கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஹை ஃபீல்டு போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம போன கேட்டில் படிச்சிருந்தா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரீஜனுக்கு பாஸ் ஆகும். அதாவது N+Pயும் அடுத்தது PI ரீஜனை பாஸ் ஆகணும். பாஸ் பண்ணிட்டு அடுத்தது IIP+ பாஸ் ஆகி அடுத்தது இந்த இடத்துல போய் மறைஞ்சிடும். அதான் நீங்கள் எழுதியிருக்கேன். N+P
பிஐ ஐபி ப்ளஸ் ரீஜன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். செகண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து n ப்ளஸ் ரீஜன்லேயும் ஹோல்ஸ் வந்து p ப்ளஸ் ரீஜன். 1 செகண்ட் இது மட்டும் என்னென்னு பார்த்துக்கிறேன். அதாவது n ப்ளஸ் ரீஜன் அங்கே நடுவில் ட்ரிஃப்டாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக n ப்ளஸ் ரீஜனையும் ஹோல்ஸ் வந்து p ப்ளஸ் ரீஜனும் டேரெக்டாக நோக்கி போயிட்டே இருக்கும். என்ன வெலாசிட்டியில் போகும், என்ன ஸ்பீடில் போகும்னா இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் இத்தனை சென்டிமீட்டர் வேல்யூ எனக்கு இத்தனை சென்டிமீட்டர் ஸ்பீடில் எனக்கு மூவ் ஆகும். அவ்வளோதான் எனக்கு இங்கே நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்ததெல்லாம் அவலாஞ்சி மல்டிப்ளை, அட்லீஸ்ட் இது நீங்கள் தெரிஞ்சு இது எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது வந்து ஜஸ்ட்டு அந்த ட்ரிஃப்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போகும் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் திஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் நான் இங்கே இருக்கிறது இதில் சொல்லியிருக்கேன். அந்த பிபிடியில் போய் பேஜ் நம்பர் 25 to 31 பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன், அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷனில் இந்த 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் டிரான்சிட் டைம் ஆஃப் ஹோல் அக்ராஸ் த டிஃப்ட் ரீஜன். அதாவது ஒரு ஹோல் வந்து ஹோல்னா இந்த இடத்துல இருந்த ஹோல் வந்து எனக்கு இந்த டிஃப்ட் ரீஜன் வழியாக பாஸ் ஆகி போகணுன்னா என்ன டைம் எடுத்துக்கும். நான் அங்கே தான் சொன்னேன், டைமை நான் டவுன் மென்ஷன் பண்ணிட்டேன். டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ். இதில் டிஸ்டன்ஸ் என்ன, இங்கே தான் டிஃப்ட் ரீஜனுடைய டிஸ்டன்ஸ் எல். ஸ்பீட் என்ன, டிஃப்ட் வெலாசிட்டி தான் ஸ்பீடு. அதுதான் இங்கே இருக்குது. ஜென்ரலி இது வந்து கிளாஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃபார்முலா அப்படியே எழுதி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு டிரான்சிட் டைம்னா ஜஸ்ட்டு பேசிக்கலி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீடோட ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்கலாம். அதர்வைஸ் டேரெக்டாக இது கேட்டாங்கன்னா அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஏன்னா இது அவலாஞ்சி டிரான்சிட் டைம் டிவைஸ். இந்த ஃபேக்டர் கண்டிப்பாக எழுதிருக்கணும். ட்ரெப்பேட் டயோட் கேட்டால் கூட இது எழுதிக்கலாம், தப்பு இல்லை. m is equal to avalanche multiplication factor. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரிவர்ஸ் பயாஸ், அப்ளைடு ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ், இது பிரேக் டவுன் வோல்டேஜ். இது மட்டும் ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என்ன சொல்லிட்டேன், பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது n + p ரீஜன். இது நான் p + n ரீஜனாக கூட வச்சுக்கலாம். p + n கூட நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். p + n இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும், அப்போ பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். தேர்ட் நான் என்ன பண்ணும், இப்போ 2 கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் கேரியர் கரண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். கேரியர் கரண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கரண்ட். கேரியர் கரண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டயக்ராம் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு இன்புட் ஏசி வோல்டேஜ் கொடுக்குறேன். அதாவது இன்புட் ஏசி வோல்டேஜ்னா ஃபஸ்ட்டு டயோட்குள்ளார இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இது தான் பார்த்துருப்போம், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்போம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் கரண்ட் இந்த கரண்ட் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நெகட்டிவ் ஒரு ஏசி ரெசிஸ்டன்ஸ் ஏசி வோல்டேஜ் ஆட் பண்ணிட்டேன். அப்போ ஏசி வோல்டேஜ் ஆட் பண்ணும்போது எவ்வளோ ஏசி வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ இன்புட் ஏசி வோல்டேஜ் நான் 0லேருந்து 2π வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அல்லது நான் அப்படியே போக போக இன்புட் ஏசி வோல்டேஜ் கொடுத்துக்கிறேன். அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்ன, VA அப்படின்ற ஆம்ப்ளிடியூட். அவ்வளோதான். இந்த இன்புட் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எப்படி இருக்குன்றது தான் நான் பார்க்க போகிறேன். அப்போது இன்புட் வோல்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக என்னோட பாசிட்டிவில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் ரீஜன். இந்த அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் ரீஜனில் தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு, தெரியுதா? அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே போக குறைய எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அவலாஞ்சி எனக்கு டிகே ஆகிடுச்சு, என்னோட சிக்னல் டிகே ஆகிடுச்சு. அவ்வளோதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஹையஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது, மிடில் ஆஃப் த சிக்னலில் இருக்குது. மிடில் தான் என்னுடைய ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுதான் என்னுடைய கேரியர் கரண்ட். எக்ஸ்டர்னல் கரண்ட் அப்படின்றது என்னென்னா, நெகட்டிவ் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னுடைய சிக்னல் வந்து ஜஸ்ட்டு அப்படியே இந்த மாதிரி எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நான் இதை தான் இங்கே எழுதியிருப்பேன். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் த ஏசி வோல்டேஜ் டோட்டல் ஃபீல்டு, அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் த ஏசி வோல்டேஜ்னா இப்போ கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து நம்ம பிரேக் டவுன் வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கும்போது அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அதனால் சிக்னல் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்பெனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நம்ம பார்த்தோம்லமா இல்லையா, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன ஆயிடுச்சு, என்னோட சிக்னல் டிகே ஆகிட்டே போச்சு. என்ன ரேட்டில் டிகே ஆச்சுன்னா இங்கே நான் கீழே எழுதியிருப்பேன் பாருங்கள். டிகே சிக்னல் வந்து டிகே பை, அதாவது இன்க்ரீஸ் ஆகும்போது τ/2 அப்படின்ற டைம், டிகே ஆகும்போது τ/2 அப்படின்ற டைமில் தான் எனக்கு டிகே ஆச்சு. அவ்வளோதான். இது எனக்கு எக்ஸ்டர்னல் கேரியர் கரண்ட்டுக்கு இதை மட்டும் சும்மா அட்லீஸ்ட் இதே சொல்லிக்கோங்க. எக்ஸ்டர்னல் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்டர்னல் கரண்ட்டில் இந்த VAC ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா, ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. இதை எழுதினதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்முலா. எக்ஸ்டர்னல் கரண்ட்னா என்னன்றது இது ஒரு ஃபார்முலா. எக்ஸ்டர்னல் கரண்ட்னா Q/τ. தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா இல்லையா, டிரான்சிட் டைம் அக்ராஸ் த ட்ரிஃப்ட் ரீஜன். அதுதான் இந்த வேல்யூ. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L/VD சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த VD மேலே போயிடும். இதுதான் என்னுடைய
கேரியர் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும், இதையும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இந்த நெக்ஸ்ட் டியூனட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேவிட்டி. நமக்கு அந்த டயோட கொண்டு போய் கேவிட்டியில் வைப்போம். அந்த கேவிட்டியில் வைக்கும்போது சும்மா ஒரே ஒரு ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த கேவிட்டியை கரெக்டாக ப்ராப்பராக டியூன் பண்ணி வச்சா தான் என்னுடைய ப்ராப்பராக பிரேக் டவுன் நல்லா ப்ராப்பராக நடக்கும். அது அந்த டியூன் ஃப்ரீக்வன்சி இந்த வேல்யூ தான். 2 times ஆஃப் லென்த் விட அது 2 times ஆஃப் லென்த்தால் டிவைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் நான் ஃபைனலாக கேரியர் கரண்ட்டும் இந்த காம்பனண்ட்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் பவர் அண்ட் குவாலிட்டி ஃபேக்டர். ஜஸ்ட் இது ஒரே லைன் தான். அவுட்புட் பவர் என்ன ஃபார்முலானா ஜஸ்ட் இதை கூட நீங்கள் எழுதணும்லாம் கிடையாது. இது ஏன் எழுதியிருக்கேன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்னுடைய ஐ ஆஃப் டி அதாவது எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து டேரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் டி அதாவது இது வந்து கேரியர் கரண்ட், இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட்டு, இது வந்து எக்ஸ்டர்னல் கரண்ட், இது கேரியர் கரண்ட். நம்ம கான்ஸ்டண்ட்டாக இது பார்த்து எக்ஸ்டர்னல் கரண்ட், இது கேரியர் கரண்ட், அவ்வளோதான். சரி, அவுட்புட் பவர் அண்ட் கியூ ஃபேக்டர் தானே கேட்குறான். அவுட்புட் பவருக்கு இதுதான் ஃபார்முலா. பவர் இஸ் ஈக்குவல் டு 0.707. 0.707னா 3 dB அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த 3 dB பவர் தான். இன்டூ பவர் என்னன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஐயா. இந்த வின்றது என்னது? ஆம்ப்ளிடியூட். வின்றது தான் இங்கே இருக்குது. விஏ அப்படின்றது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இன்டூ ஐடி அப்படின்னா ட்ரிஃப்ட் கரண்ட், அவ்வளோதான். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. கியூ ஃபேக்டருக்கு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வை. Q is equal to omega into maximum stored energy divided by average dissipated power. இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் இங்கே அனுப்பியிருக்கேன். இந்த நோட்ஸ் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பேஜ் நம்பர் 25 to 31 அழகாக சிம்பிளாக தான் நோட்ஸ் இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இதில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம்னா மேக்னெட்ரான் பார்த்துருக்கோம், அதில் இருக்கக்கூடிய சம்ஸும், அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ரெட் டயோடு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ரெட் டயோடில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நான் யூனிட் 3ல் வந்து கொஞ்சம் கான்செப்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூனிட் 3ல் கொஞ்சம் கான்செப்ட் போனதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதை பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம்.